வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட 100வது வீடியோ. 100th அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்து கொடுத்துருக்கேன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் ரெசிடியூஸ். ஸோ ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது யாரும் இத்தனை மெத்தட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 1 மார்க் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ரெசிடியூஸ் மொத்தம் 4 டாபிக்ஸ் தான் இருக்கே. டோட்டலாகவே 4 டாபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸுக்கும் ஒவ்வொரு ரெசிடியூவுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இஃப் z is equal to a is a simple pole of f of z, then ரெசிடியூ ஒரு z is equal to aங்கிற ஒரு சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா லிமிட் z tends to a. அதாவது எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ z minus a into given f of z. ஸோ என்ன f of z அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கான கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் f of z is equal to z cube divided by z plus 3 z plus 2. சம்டைம்ஸ் இது வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற மாதிரியும் ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா? அட் z is equal to -3. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ரெசிடியூ அட் z is equal to -3. ஸோ என்ன நம்ம பார்த்தோம், லிமிட். இது சிம்பிள் போல் தானா அப்படின்றது எப்படி பார்க்கணுன்னா, டினாமினேட்டரில் பாருங்கள் ஹோல் பவர் 1 தான் இருக்குது, இங்கேயும் ஹோல் பவர் 1 தான் இருக்குது. ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், z is equal to -3, அப்போ z plus 3 ஹோல் பவர் -1 தான். ஸோ சிம்பிள் போல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதனால் லிமிட் z tends to -3, ஃபஸ்ட்டு பாயிண்ட் z plus 3 given f of z term என்னதுங்க, z cube divided by z plus 3 z plus 2. ஸோ எப்போவுமே எந்த பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆகிற மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இசட்டோட வேல்யூ -3ன்றது எடுத்து அப்ளை பண்ணலாம். -3 power 3 divided by -3 plus 2. Answer -27 divided by -1. Answer will be 27. ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஒன், அதாவது செகண்ட் மெத்தட் ஆஃப் ரெசிடியூ. இஃப் z is equal to a is a pole of order m and f of z term கொடுத்துருக்காங்க என்ன, pi of z divided by z minus a whole power m, where pi of z is analytic at a given point. அந்த பாயிண்ட்டுக்கு அனாலிட்டிக்காக இருக்கும். அனாலிட்டிக் ரிலேட்டட் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை பார்த்துருங்க. ரைட்? ஸோ pi of a not equal to 0வாகவும் இருக்கணும். தென் ரெசிடியூ ஆஃப் ஆர்டர் எம்முக்கு ஹோல் பவர் m இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆஃப் ஆர்டர் 1, அதாவது சிம்பிள் போல்னு சொல்லுவோம். இப்போது ஹோல் பவர் எம்முக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. 1 divided by m minus 1 factorial லிமிட் z tends to a. எந்த பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட் எடுத்து லிமிட்டுக்கு அப்ளை பண்ணணும். d பவர் m minus 1 divided by dz பவர் m minus 1 and z minus a whole power m into f of z. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ என்ன m minus 1 பவர் m minus 1 இது d பவர்னா 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z, பவரில் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? அது ரிலேட்டடான கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் z e பவர் z டிவைட் பை z minus 3 ஹோல் பவர் 3 அண்ட் இட்ஸ் போல். இட்ஸ் போல்னு சொல்லும் போது என்ன, z is equal to 1, z minus 1 சொல்லும் போது z is equal to 1 கிடைக்கும். ஆஃப் ஆர்டர்
அதாங்க m ஆர்டர் 3 சரிங்களா. ஹோல் பவர் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போது ரெசிடியூ at z is equal to 1 ஆர்டர் 3 அதுக்கான ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். 1 divided by 3 minus 1 சொல்லும் போது 2 factorial லிமிட் z tends to 1க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ d square divided by dz square z minus 1 whole power 3 given question divided by z minus 1 whole power 3. ஸோ கண்டிப்பாக எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் மட்டும் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 2 தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 1 divided by 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2 2 கிடைக்கும். லிமிட் z tends to 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்னு சொல்லும் போது நம்ம யூவி டிஃப்ரென்ஷியேஷன் போட வேண்டியிருக்கும். இசட்டு இ பவர் இசட் டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் இசட்டே தான் ப்ளஸ் 1 into இ பவர் இசட். அகெயின் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். லிமிட் z tends to 1. செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே மட்டும் யூவி மெத்தட் வரும். இது ஒரு தடவை ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேஷனில் தான் இருக்குது. ஸோ சிம்பிள் z e power z plus e power z e power z differentiation again e power z தான் ரைட். இப்போ x z ஓட வேல்யூ 1ன்னு கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். 1/2 1 into e power 1 plus 2 times of e power 1. ஸோ ஆன்சர் வெரி ஈஸி சிம்பிள். ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு 1/2 1 that is 3e/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. தேர்ட் டைப் பார்க்கலாம். இஃப் z is equal to a is a simple pole of f of z எப்படி இருக்கணும்னு பாருங்க. h of z divided by some values of z divided by some function of z ரெண்டுமே மேலேயும் z வேல்யூ கீழேயும் z வேல்யூஸில் இருக்குது. வேர் k of z h of z are analytic at a h of a does not 0. ஓகேங்களா. ஸோ ஏன்ற வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணால் நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். பட் கே ஆஃப் ஏங்கிறது 0 கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் டைரெக்டாகவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இதே அப்படியே டைரெக்டாக இது இப்படி இருந்துச்சுன்னா ரெசிடியூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லும் போது ஹெச் ஆஃப் ஏ டிவைட் பை கே ஆஃப் ஏ நம்ம போட்டோம்னா 0 கிடைச்சிரும் இல்லைங்களா. அதனால கே டேஷ் ஆஃப் ஏ. ஸோ இதுக்கான ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும் ரைட். கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் காட் இசட் அட் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ காட் இசட் எப்படி எழுதுமோ டைரெக்டாக அதுக்கு ரெசிடியூ ஃபைன் பண்ண முடியாது. காட் இசட்டை காஸ் இசட் டிவைட் பை சைன் இசட். எந்த பாயிண்டில் ரெசிடியூ கேட்குறாங்க 0. ஸோ காசும் சைனும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். காஸ் இசட்டும் சைன் இசட்டும் ஆல்ரெடி அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னு ப்ரூவே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது 0 செட் எடுத்து அப்ளை பண்ணோன்னா காஸ் 0 வேல்யூ என்ன கிடைக்கும் 1. பட் சைன் 0 0. ஸோ இந்த டேர்ம் தான் ஹெச் ஆஃப் இசட், இந்த டேர்ம் தான் கே ஆஃப் இசட். நமக்கு தேவையான ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட் அட் 0 நமக்கு தேவை. ஓகேங்களா. இப்போது ஹெச் ஆஃப் 0 அகெயின் கே டேஷ் ஆஃப் 0 அப்ளை பண்ணணும். கே டேஷ்னா 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ காசை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். காஸ் ஆஃப் 0 டிவைட் பை சைனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது காஸ். ஸோ காஸ் 0 சைன் அண்ட் காஸ் 0 வேல்யூ 1. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கான ரெசிடியூ ஆஃப் அ காட் இசட் அட் இசட் இஸ் ஈக்குவல் டு 0னா ஆன்சர் 1 கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ரெசிடியூ மெத்தட் and important one, residue f of z at z is equal to infinity. ஸோ z is equal to infinity-க்கு பர்டிகுலராகவே நமக்கு நிறைய தடவை இந்த கேட்டிருக்காங்க. z is equal to infinity-ன்ற பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ இதுவும் ஈஸி தான்.
லிமிட் z tends to infinity minus z into f of z. So very easy. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஒரு நம்ம கொஷின் பார்த்துடலாம். Find the residue of z divided by z minus 2, z minus 3 at z is equal to infinity என்ற பாயிண்ட்டுக்கு நம்ம ரெசிடியூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரெசிடியூ என்ன இருந்திருக்கணும்? லிமிட் z tends to infinity and minus z and the f of z term. f of z term என்ன இருக்கோ கரெக்டாக எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது அப்படியே நம்ம இன்ஃபினிட்டின்றதை கொண்டு போய் அப்ளை பண்ணிட முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணுன்னா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரியான ஒரு டேர்ம்ஸாக மாற்றிக்கணும். இங்கே z into z ஸ்கொயர் divided by, ஸோ இங்கேருந்து காமனாக z வெளியே எடுத்தோம்னா 1 minus 2 by z. ஸோ செகண்ட் டேர்மில் இருந்தும் ஒரு z வெளியே எடுக்கிறோம் 1 minus 3 by z. ரைட்? z into z ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. இப்போ இன்ஃபினிட்டியை கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். வெரி ஈஸி. இன்ஃபினிட்டியை கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். 1 divided by 1 minus 2 by infinity 1 minus 3 by infinity. So any number divided by infinity answer will be 0 கிடைக்கும். So 1 divided by 1 minus 0 1 minus 0. So all the 1 become answer also become 1. ஓகேங்களா? இந்த மாதிரி அருமையான வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.